அது 1859ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி. அமெரிக்க வணிகரான எட்வின் டிரேக் தன்னை திகைக்க வைத்த ஒரு செய்தியை பெற்றார். உன் கடன்களை அடைத்துவிடு, தோல்வியை ஒப்புக்கொண்டு வீட்டுக்கு திரும்பிச் செல் என்பதே அந்த செய்தி. அப்போது மேற்கு பென்சில்வேனியாவின் நிலப்பரப்பில் கண்டறியப்பட்ட பாறை எண்ணெய், ராக் ஆயில் எனப்படும் ஒரு வகை பழுப்பு நிற கச்சா எண்ணெயை டிரேக் தேடிக்கொண்டிருந்தார். விளக்குகளை ஏற்றுவதற்காக இந்த பாறை எண்ணெயில் இருந்து மண்ணெண்ணெயை பிரித்தெடுக்க டிரேக் திட்டமிட்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் விளக்குகளை எரியூட்ட திமிங்கில எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் அதன் விலை படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் அவர் அந்த செய்தியை பெறுவதற்கு சற்று முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட ஓர் அகழ்வாராய்ச்சியின் போது எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்வாறு எண்ணெய் வெளியேறிய போது அதன் அழுத்தம் மிக அதிகமாக இருந்தது. அது ஒரு நீரூற்று போல எழுந்து 21 மீட்டர் ஆழத்திலிருந்து எண்ணெய் தரைமட்டத்தை நோக்கி வரத் தொடங்கியது. இந்த நிகழ்வு திமிங்கிலங்களின் உயிரை காப்பாற்றியதுடன் உலகையே மாற்றியமைக்கத் தொடங்கியது.